மொழியும் இசையும் இணைந்து பிறந்தது பாடல். அதில் நனைந்து நடந்து அனுபவம் பெறுவது இவர் தேடல். எப்போது கேட்டாலும் கேட்பவர் உயிர் நனைக்கும் மந்திர குரல். சங்கீதமே மூச்சாய் கொண்ட பாடும் புல்லாங்குழல் அனுராதா. இசை எப்போது பிறந்தது என்பது வரலாற்று ஆசிரியர்களுக்கே வெளிச்சம். ஆனால் அந்த இசையில் சாதிக்க இவர் பிறந்தது 1970ஆம் வருஷம். சிறுவயதிலிருந்தே ராகதாகம் அதிகம் இவருக்கு. 1995இல் பம்பாய் எனும் மேகம் வந்தது அதை தீர்ப்பதற்கு. இசைப்புயலின் இசையில் பம்பாய் திரைப்படத்தில் மலரோடு மலரிங்கு பாடலில் இவர் கனவு பலித்தது. அந்த பாடலுக்கு பிறகு தமிழகமெங்கும் எல்லா இடங்களிலும் இவர் குரல்தான் ஒலித்தது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இதெல்லாம் பண்ண வரும்னு எனக்கே தெரியாது. எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நான் யோசிச்சதில்லை. அந்த பாடலுக்கு பிறகு தமிழகமெங்கும் எல்லா இடங்களிலும் இவர் குரல்தான் ஒலித்தது. மயிலிறகாய் மனதை வருடும் மெல்லிசை பாடல்கள். மப்பேற்றி ஆட வைக்கும் குத்து பாடல்கள். காதலை காதலோடு பாடும் காதல் பாடல்கள். நலம் நலமறியாவல் கைகூப்பி தொழ வைக்கும் தெய்வீக பாடல்கள் என எல்லா வகையிலும் பாடல்களை புன்னகையோடு கொடுத்தவர் இவர். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வெள்ளை நிறத்தின் மேல் மோகம் கொண்டு அலைந்தவர்களை கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு என சொல்ல வைத்தவர் இவர். நானும் அழகு அப்படின்னு பல மில்லியன்ஸ் ஆஃப் கருப்பு அழகர்களை கல் அழகர்களை நம்ம ஃபீல் பண்ண வச்சோம்னா அது ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல். நம்மூரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கருப்பதான் அழகு கருப்பதான். கரு கரு கருப்பாயி என 2K கிட்ஸுகளை இன்ஸ்டாகிராமில் துள்ள வைத்தவர் இவர். பாட்டு அம்மா பாடுறா அப்படின்னா யுஎஸ்ல சினிமா ஹால்ல எல்லோருக்குள்ளும் குரல் இருப்பது இயற்கையானது. இயற்கையின் ஒலிகளெல்லாம் ஒன்று கூடி இவருக்கு குரலானது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன் குரலால் மக்களை மகிழ்வித்து வரும் தமிழகத்தின் செல்ல குரலுக்கு எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.